ஹாய் கிரியேட்டர்ஸ், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூடியூபர்ஸுக்கு 3 புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த 3 ரூல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் சேனலே டெர்மினேட் ஆகலாம், இல்லைன்னா ஃபைன் கட்ட வேண்டியது வரலாம். சரி வாங்க, இப்போ அந்த 3 ரூல்ஸை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நியூஸ் சேனல் வச்சிருக்கிறவங்க இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வச்சிருக்கிறவங்க, அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றி போஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேக் நியூஸை போடக்கூடாது. பொய்யான ஒரு விஷயத்த உங்கள் சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் போடுற டாபிக்னால நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி கண்டென்ட்டையும் நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி எந்தெந்த சேனல்லாம் போடுறாங்களோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தேடி தேடி நிறையா சேனல்ஸை டிலீட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அவங்க சேனலை ரிகவரே பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சேனலை டிலீட் பண்ணுறது யூடியூப் கிடையாது, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ நியூஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வீடியோஸ் போடுங்க, ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து செகண்ட் ரூல் என்னன்னா, இது வந்து யூடியூபர்ஸுக்கு மட்டுமே கிடையாது, ஆல் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற எல்லாருமே இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் என்னன்னா, நீங்கள் ப்ரொமோஷன் ஆர் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் போடுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன் லேபலை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணலைன்னா 10 லட்சம் இல்லைன்னா 20 லட்சம் அபராதம் கட்ட வேண்டியது வரும். ஸ்பான்சர்ஷிப்னா என்னன்னா, காசு வாங்கிட்டு ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறது. அது வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மேக்கப் ஐட்டம்ஸ், கேஜெட்ஸ், ஆப்ஸ், வெப்சைட், ஸ்டோர், இந்த மாதிரி எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். காசு வாங்கிட்டு மக்களுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறீங்க. அது வந்து யூடியூப்பில் மட்டும் அல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் வேணும்னாலும் இருக்கலாம். காசு வாங்கிட்டு அதில் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெய்டு ப்ரமோஷனுங்கிற லேபலை ஆட் பண்ணணும். பெய்டு ப்ரமோஷன் லேபலை எப்படி ஆட் பண்ணணும்னா, இன்ஸ்டாகிராம் ஆர் ட்விட்டரில் வந்து ஹேஷ்டேக் ஆட்ஸ், ஹேஷ்டேக் பெய்டு ப்ரமோஷன்னு போஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பெய்டு ப்ரமோஷன்னு லேபிள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்லேயும் வீடியோ அப்லோடு பண்ணும்போது மை வீடியோ கண்டெய்ன்ஸ் பெய்டு ப்ரமோஷன்னு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு டிக் பண்ணணும். நான் போன மாதம் கூட ஃப்ளெக்ஸ் கிளிப் வீடியோ எடிட்டர் பற்றி டுட்டோரியல் போட்டிருந்தேன். இந்த வீடியோவை போட சொல்லி எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் பெய்டு ப்ரமோஷன்னு ஒரு லேபிள் வரும். நான் இந்த வீடியோ செட்டிங்ஸில் பெய்டு ப்ரமோஷனுக்கு டிக் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி லேபிள் காட்டுது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும், இந்த வீடியோவை போட சொல்லி எனக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதைத்தான் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு வந்து தெளிவாக புரியணும், எந்த வீடியோக்கு யூடியூபர்ஸ் காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த வீடியோக்கு காசு வாங்காமல் யூடியூபர்ஸே ஓனாக ப்ரொமோட் பண்ணுறாங்கங்கிறத மக்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டுக்கு பெய்டு ப்ரொமோஷன் லேபிளை ஆட் பண்ணலைன்னா நீங்கள் 10 லட்சம் அபராதம் கட்ட வேண்டியது வரும். திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணால் 20 lakhs கூட ஃபைன் போடுவாங்க, கவனமாக இருங்க. அடுத்து 3வது ரூல் என்னன்னா, ஸ்பான்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸை அனுப்பி ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ பீஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்டாக வேணும்னாலும் இருக்கலாம், ட்ரெஸ்ஸு, கேஜெட்ஸ் மாதிரி எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் 10% டிடிஎஸ்ஸை அதுக்காக பே பண்ணணும். டிடிஎஸ்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, சில ஸ்பான்சர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்டை அனுப்பி அதை பற்றி வீடியோ போட சொல்லுவாங்க. வீடியோ நீங்கள் போட்டு ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராடக்டை அவங்களுக்கே அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ ப்ராடக்டை வச்சுக்க முடியாது, திரும்ப அவங்களுக்கே அனுப்பணும். இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் டிடிஎஸ்ஸை பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ப்ராடக்டை வச்சுக்கல, வீடியோ போட்டதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கே கொடுத்துட்றோம். அதனால் 10% டேக்ஸை பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2வது டைப் என்னென்னா, சில ஸ்பான்சர்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்டை அனுப்பி அதை பற்றி வீடியோ போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நம்மளையே வச்சுக்க சொல்லுவாங்க, திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக 10% டிடிஎஸ்ஸை பே பண்ணணும், நம்ம பே பண்ணணும். இல்லைன்னா அந்த ப்ராடக்டை அனுப்பின அந்த கம்பெனியே பே பண்ணிவிட்டு நமக்கு ப்ராடக்டை அனுப்பணும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 20,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் 10% டிடிஎஸ்ஸை பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. 20,000 rupeesக்குள்ளே இருக்கிற ப்ராடக்டாக இருந்தால் நீங்கள் 10% டிடிஎஸ்ஸை பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்தில் ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது, நிறைய ஃப்ரீ பீஸ் கிடைக்குதுன்னா அந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 20,000 rupees மேலே வந்துச்சுன்னா அப்பையும் 10% டிடிஎஸ்ஸை நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும்னு சொல்கிறாங்க. இந்த 3வது ரூலில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி டிடிஎஸ்ஸை பே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்குமே அதே டவுட்ஸ் இருக்குது. நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன், பட் இந்த டீட்டெயில்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த 3வது ரூல் பற்றி மட்டுமே நான் இன்னும்
தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.